வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, இப்போது சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் இதுதான். இப்போ நான் இதை டபுள் டப் பண்ணிட்டேன். இப்போது சாலிட்வொர்க்கு பேஜ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்டில் உள்ளே போய்டும். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க் 2023 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது 100% பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது, இன்னொன்று பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுற வீடியோங்கிறதையும் நான் போட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியும். கெட் இன்டு பிசி அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு சாலிட்வொர்க்ஸ்னு போட்டிங்கனாலே எல்லா வெர்ஷனுமே அவைலபிள் வித் ஃப்ரீ. ஓகேங்களா, வித் கைடு வீடியோவோடு இருக்கும். ஓகே, இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் போர்ஷன். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் டிஃபால்ட் அப்படின்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளேன், ஃப்ரண்ட் பிளேன், டாப் ரைட், அதாவது நீங்கள் எந்த வியூவில் உங்களோட ட்ராயிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிக்கே கேட்டிருப்பாங்க. இதில் நான் ஃப்ரண்ட்டு வரைய போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃப்ரண்ட்டை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஸ்கெட்சுன்னு இருக்கும், நார்மல் டூன் இருக்கும். நீங்கள் ஸ்கெட்சுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இப்படி ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வரைய வேண்டியதான். இப்போது ஒரு ஷேப் நான் இதில் ட்ரா பண்ணணும், ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்சுன்னு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எல்லாமும் இருக்கும். லைன், அப்புறம் சர்க்கிள், கார்னர் ட்ரையாங்கிள்லேயே பார்த்தீங்கன்னா கார்னர் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் சும்மா நான் சர்க்கிள்னால் இப்போ இப்படி கிட்ட கொண்டு போனேன் அப்படின்னாலே ஒரு டாட் காமிக்குது இல்லையா, டாட் அதை கிளிக் பண்ணேன்னா நான் சென்டர்லேருந்து சர்க்கிள் எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இதில் நீங்கள் எந்த விதமான டைமென்ஷனுமே கொடுக்க வேண்டாம். ஃபைனலாக நான் இதை வரைஞ்சி முடிச்சிட்டேன். இங்கே டிக்கு கொடுத்துட்டேன் லெஃப்ட் சைடில். இது இப்போது ஒரு 10 டயாமீட்டருக்கு இருக்கணும் அப்படின்னா நான் இப்போது இதை ஸ்கெட்சுக்கு போய்க்கிறேன். ஸ்மார்ட் டைமென்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இது என்ன டயாமீட்டரில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். 160.75 இருக்குது. ஒரு வாட்டி நான் லெஃப்ட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதை நான் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 20 நான் கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்டேன். இப்போது 20க்கு சர்க்கிள் மாறிடுச்சு. ஓகேங்களா, டிக் பண்ணிட்டேன். இப்போது இதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 20க்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சாலிட்வொர்க்குங்கிறது தான். ஆட்டோகேட் மாதிரி தான் சாலிட்வொர்க்ஸும். ஓகேங்களா, ஃபியூச்சர்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இதில் எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் பேஸ்ன்னு அப்படின்ட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம் இதில் போய்ட்டு. ரிவால்வ்டு பாக்ஸு, அப்புறம் ஸ்வைப் பாஸ், அந்த மாதிரி இருக்குது. ஒரு ட்ராயிங் இப்போ நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் இதை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ட்ரூட் போய்டும். இப்போது ஒரு 10 மில்லிமீட்டர்னு இருக்குது. இதை நான் 15 கொடுத்துட்றேன். ஓகேங்களா, 15 கொடுத்து என்டர் கொடுத்துட்டேன். இது 50க்கு இப்போ ஆகிடுச்சு. இதே நான் இதை டவுன்வேர்டில் இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டைரெக்ஷனை நான் மாற்றிட்டேன் அப்படின்னா அப்பாடா டவுன்வார்டான்னு எனக்கு தெரிஞ்சிடும். இல்லை சென்டர்லேருந்து மேலே 50 கீழே 50 போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா மிட் பிளேன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு டயாமீட்டர் 50ன்னு கொடுக்குறேன். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ டிக் பண்ணிட்டேன். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் இதில் இருக்கும். சென்டர்லேருந்து மேலே 20க்கும் கீழே 25க்கும் கீழே 25க்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ எல்லா எக்ஸ்ட்ரூட் கட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதை நான் த்ரூ கட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஒரு இதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் டூ அல்லது ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்கெட்சுக்கு போகிறேன், சர்க்கிள் எடுக்கிறேன். அகெயின் சர்க்கிள் நான் ஒன்று ட்ராப் பண்ணிட்டேன், டிக் பண்ணிட்டேன். இதை நான் ஒரு ஹாலோவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கட் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஆட்டோகேடை விட ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். ஃபியூச்சர் போகிறேன், எக்ஸ்ட்ரூட் கட்டு போகிறேன். எக்ஸ்ட்ரூட் கட்டு போய்ட்டு நீங்கள் அதே டைமென்ஷனை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா பிளைண்டுன்னு, இதுகிட்ட போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் த்ரூ ஆல் போத் சைடுன்னு கொடுத்துருங்க. ஏன்னா மேலேயும் கீழேயும் போயிடும். மேலேயும் கீழேயும் போய் ஹாலோவாக நமக்கு கிடச்சிரும். ஹாலோவாக கிடச்சிட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்டை சாலிடாக நம்ம க்ரியேட் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே ஆட்டோகேட்னா நம்ம 2Dயில் வரைஞ்சி அதுக்கப்புறம் அதை 3Dயில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணணும். பட் இதில் அப்படி இல்லை. ஓகேங்களா, ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் கட்டு, அப்புறம் ஹாலோ, அந்த மாதிரி ரிவால்வ்டு கட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லட்டு, அதில் சாம்பர் இருக்குது. அப்புறம் பேட்டர்ன், லீனியர் பேட்டர்ன், சர்க்குலர் பேட்டர்ன், மிரர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ தான் சாலிட்வொர்க்கை பற்றி. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்றனால தான் நான் உங்களுக்கு இதை வீடியோவே நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் இதில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம், கீழே MMGS மில்லிமீட்டர் கிராம்ஸ் செகண்ட்ஸ்
அல்லது மீட்டர் கிலோமீட்டர் செகண்ட் இதில் நீங்கள் எதில் வரைய போகிறீங்க நம்ம மேக்ஸிமம் மில்லிமீட்டரில் வரையும். ஸோ mmgs அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, mmgsனால் மில்லிமீட்டர் கிராம் செகண்ட். ஓகே, அதுதான் அதுக்கு டெஃபினேஷன். அடுத்தது ஃபஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை எடுக்கணும் அப்படின்னா நம்ம பார்ட்டுங்கிறது தான் சூஸ் பண்ணணும். பார்ட்டுங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு தான் அதில் போய்ட்டு ஃப்ரண்ட் வியூ டாப் வியூன்னு வரையணும். இந்த மாதிரி நிறையா பார்ட்ஸ் நம்ம அதை ட்ராப் பண்ணி அதை அசம்பிளிங்கிறதுல போய்ட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அசம்பிளி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்க அப்படின்னா நெட் அண்ட் போல்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது நெட் இருக்குது. இப்போது நெட் அண்ட் போல்டில் நான் நெட் அண்ட் போல்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெட் அண்ட் போல்டில் ஓப்பன் கொடுத்துட்டேன். நெட்டு வந்துருச்சு இப்போ எனக்கு. ஓகேங்களா, இந்த போல்டை நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது எனக்கு கிடச்சிருச்சு. ரைட்டா, இப்போது இந்த போல்டு எனக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரியே அசம்பிளிக்கு போகிறீங்க. இன்சர்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெட் அண்ட் போல்டில் இப்போது நான் போல்டு பண்ணிட்டேன். இப்போது நெட் ஓப்பன். இப்போது இந்த நெட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். இது போயிட்டு மெட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா மெட்டுன்னு கொடுத்துட்டு இதையும் கிளிக் பண்ணிங்கனாலே மெட்டை பொறுத்தவரை இதை கிளிக் பண்ணிங்கனாலே ரெண்டும் ஒன்றா இணையும். ஓகேங்களா, இப்போது மெட்டுக்கு போகிறேன். இதையும் கொடுத்தேன்னா க்ளோஸ்அப்பில் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான். இப்போது இதை கரெக்டான நம்ம பொசிஷனில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதில் நம்ம ட்ரா பண்ண முடியாது, ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இதை பற்றின டீட்டெயிலாக நான் சொல்லலை அந்த மெட்டுங்கிறதையும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது என்னென்னு பேசிக்காக தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறது தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் சாலிட் ஒர்க்கில் ஈஸியாக நீங்கள் ட்ராயிங்கை கற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோவையும் பாருங்கள். நம்ம அதிகபட்சம் நம்ம முழு வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்குறேன். ஒரு ட்ராயிங்கை நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.